يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعده أما بعد. அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எவ்வாறு நம்மை இங்கு ஒன்று கூட்டினானோ அதேபோல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துஆ செய்தவனாக என இந்த சிற்றுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பிறையை நாம் எல்லாம் அடைந்திருக்கின்றோம். இந்த மாதத்தை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு குர்ஆனும் சுன்னாவும் எவ்வாறு நம்மை பயன்படுத்த ஆர்வமூட்டுகிறதோ அந்த முறையில் பயன்படுத்துவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இதுபோல ஒரு சில நாட்களை தேர்ந்தெடுத்திருப்பது எப்படி? துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அதே போல் ரமலானுடைய மாதத்தை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்திருக்கின்றான். இதெல்லாம் அல்லாஹு தஆலா அவனுடைய ரஹ்மத்தை வெளிப்படுத்தக்கூடிய வடிவத்தில் இருக்கிறது. ஏன் இப்போ இந்த நாட்களிலெல்லாம் அல்லாஹு தஆலா ஒரு சில அமல்களை சிறப்பாக்கி அந்த நாட்களில் அமல் செய்வதை அது அதிகமாக நன்மைகளை பெற்றுத்தரும் என்றும், அந்த நாட்களில் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ்விடத்தில் அது அங்கீகரிக்கப்படும் என்றும், அந்த நாளில் அவனுடைய அடியார்களை நல்ல காரியங்களின் பக்கம் ஆர்வமூட்டுவதும் பாவங்களை விட்டு விலகுவதற்கு ஆர்வமூட்டுவதும் அல்லாஹு தஆலா அவனுடைய ரஹ்மத்தின் மூலம் நமக்கு இதை ஆக்கியிருக்கின்றான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். சாதாரணமாக யதார்த்தமாக இந்த நாட்களும் விடப்பட்டிருந்தால், ரமலானுடைய மாதமோ அல்லது இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களோ யதார்த்தமாக மற்ற நாட்களைப் போலவே அதனுடைய சிறப்புகள் நமக்கு சொல்லப்படாமல் இருந்தால், நமக்கு மற்ற நாட்கள் எப்படி ஒரு குறிப்பிட்ட அளவிலான வணக்க வழிபாடுகளில் கழியுமோ அதே போல்தான் நமக்கு இந்த நாட்களும் கழியும். ஆனால் இதை அல்லாஹு தஆலா சிறப்பானதாக ஆக்கி, இதில் நன்மைகளை சிறப்பானதாக ஆக்கி, இப்போ ரமலானுடைய மாதத்தை எடுத்தால் அதில் லைலத்துல் கத்ர் இரவு என்று ஒரு இரவை ஆக்கி, அந்த இரவில் நின்று வணங்கினால் நோன்பு நோற்றால் அது 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அதனை சிறப்பானதாக ஆக்கி இருப்பதற்கான காரணத்தால் நமக்கு அதில் ஒரு ஆர்வம் ஏற்படுகிறது. இது யதார்த்தமாக மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். என்ன, நார்மலாக இப்போ ஒரு பொருளை நம்ம வாங்குறோம் அப்படின்னா யதார்த்தத்தில் பொதுவாக மற்ற நேரங்களில் நாம் அந்த பொருளை வாங்குவதில் நமக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தை விட அந்த பொருளில் எப்பயாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு நேரத்தில் அதுக்கு ஒரு ஆஃபர், அதில் ஒரு உங்களுக்கு ஒன்று வாங்கினா இன்னொன்று ஃப்ரீயாக கிடைக்கும் என்று ஒரு ஆஃபரை அந்த நம்ம வாங்கக்கூடிய பொருளில் நாம் காணும் போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, அதை வீணாக்கிடக்கூடாது. இந்த ஒரு ஆஃபர் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னா அதை வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது, அதை முழுமையாக நான் பயன்படுத்திக்கணும். இந்த நேரத்தில் எனக்கு என்ன விஷயங்கள்லாம் வாங்க வேண்டி இருக்கோ, அந்த கடையில் நான் என்ன விஷயங்கள்லாம் எனக்கு வாங்க தேவை இருக்கோ அதையெல்லாம் நான் வாங்கி வச்சுக்கணும் என்ற எண்ணம் மனிதனிடத்தில் இயல்பாக உள்ளது. ஏன், அந்த கடையில் வாங்கும்போது எனக்கு 50% என்னுடைய பொருளாதாரம் சேவ் ஆகுது என்ற அடிப்படையில். அப்ப அதே மாதிரி அல்லாஹு தஆலா இந்த மாதிரி நாட்களை நமக்கு ஆக்கியிருப்பதன் மூலமாக மனிதனுக்கு இயற்கையில் அவனுக்குடைய உள்ளம் என்ன சொல்லுது, இந்த நாளில் அமல்கள் செய்வதன் மூலமாக நான் கொஞ்சம் அமல் செஞ்சாலும் எனக்கு நிறைய நன்மைகள் அந்த நாள்ல கிடைக்குது. கொஞ்சம் அமல் செஞ்சாலும் நிறைய நன்மைகள் அந்த நாள்ல கிடைக்குது. அந்த நாள்ல எனக்கு பாவங்களை விட்டு விலகுவதற்கு வாய்ப்பா இருக்குது. அந்த நாள்ல நான் பாவ மன்னிப்பு கேட்பதற்கு எனக்கு சந்தர்ப்பம் இருக்குது என்ற அடிப்படையில மனிதனுடைய இந்த யதார்த்த நிலையை கருதி அல்லாஹு தஆலா நமக்கு இந்த மாதிரியான ஒரு சில நாட்களை சிறப்பானதாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அதில் ஒன்றுதான் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள். இந்த 10 நாட்களை எப்படி கழிக்க வேண்டும் என்றெல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த முதல் 10 நாட்கள் என்று சொன்னாலும் அறிஞர்கள் இதை குறிப்பாக இமாம் ஷேக் அல்பானி அவர்கள் இதை 9 நாட்கள் என்று அடையாளப்படுத்துகிறார்கள். ஏன் அப்படின்னா 10 நாட்கள் என்று நாம் சொல்லி இருந்தாலும் இதை 9 நாட்கள் என்று சொல்வதற்கான காரணம், இதில் நாம் அமல் செய்வது 9 நாட்கள் தான். ஏன் 10வது நாள் நம்ம பெருநாளுடைய தினத்தை அடைஞ்சிருப்போம், அந்த நாள்ல அமல்கள் என்பது கிடையாது.
பெருநாளுடைய தினம் என்பது முழுவதுமாக இன்பம் அனுபவிப்பதற்கான மகிழ்ச்சி அனுபவிப்பதற்கான ஒரு நேரம். அந்த நாட்களில் சிறப்பானதாக அமல்கள் எதுவும் ஆர்வமூட்டப்படாத நாள் அது. அதனால இந்த 10 நாட்கள் என்று குர்ஆனும் ஹதீஸும் அதை வரையறுத்தாலும் அறிஞர்கள் அதை 9 நாட்கள், அதாவது துல்ஹஜ்ஜுடைய முதல் நாளிலிருந்து துல்ஹஜ்ஜுடைய 9வது நாள், அதாவது அரஃபாவுடைய நாள் வரை என்பதை நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள். அப்ப 10 நாள் என்று நமக்கு சொல்லப்பட்டாலும் அதை நாம் எப்படி எடுத்துக்கணும்? 9 நாட்கள். அந்த 9 நாட்களில் நாம் அதை முழுமையாக சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிஞர்கள் கூறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக இன்ஷா அல்லாஹ் இந்த 9 நாட்களையும் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறும்போது ரப்புக யஹ்லுகு மா யஷாஉ வ யக்தாரு, உன்னுடைய இறைவன் எப்படிப்பட்டவன்னா அல்லாஹு தஆலா அவன் நாடியதை படைக்கின்றான், மேலும் அவன் நாடியதை தேர்ந்தெடுக்கின்றான். அப்ப அல்லாஹு தஆலா இந்த நாட்களை எல்லாம் தேர்ந்தெடுப்பது இதற்கு ஏதாவது காரணம் உண்டா என்று கேட்டால் அல்லாஹு ஆலம். அல்லாஹு தஆலா அவன் விரும்பியதை தேர்ந்தெடுப்பான். இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு அவர்களுக்கு சிறப்பிற்குரியதாக அல்லாஹு தஆலா அவன் விரும்பியதை தேர்ந்தெடுப்பான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் மீதம் இருக்கக்கூடிய விஷயங்களை வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். இன்றைய தினம் நாம் சொல்ல விஷயங்களிலிருந்து கேள்வி என்னவென்றால், இன்னைக்கு நாம் பெருசா நிறைய சொல்லவில்லை. இறுதியாக நாம் ஒரு வசனம் சொன்னோம், அப்படித்தானே? இறுதியாக நாம் ஒரு வசனம் சொன்னோம். அந்த வசனத்துடைய அத்தியாயம் எது, அந்த வசன நம்பர் எது? இதுதான் இன்றைய தினத்துடைய கேள்வி. இன்ஷா அல்லாஹ் அதற்கான பதிலை இரவு 12 மணிக்குள் அனுப்புங்க. அதாவது நீங்கள் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கான பரிசு உங்களுக்கு வழங்கப்படும். வரக்கூடிய விஷயங்களை நாளைய தினத்திலும் தொடர்ச்சியாக பார்ப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.